வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 8th படிச்சிருக்கீங்க, 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான். அலுவலக உதவியாளருக்கான கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே சேலரி 20,000லேருந்து அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 5/1/2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. 37 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கிங்க. இதில் வந்து உங்களோட நேம், தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மதம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக வந்து எழுதணும். அதே மாதிரி உங்களுக்கு கல்வி தகுதிக்கான சான்றிதழ் என்ன இருக்குது, அதனோட ஜெராக்ஸ் காப்பி, மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டிக்கான ஜெராக்ஸ் காப்பி கம்பல்சரி அட்டாச் பண்ணணும். நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத எழுதிங்க. அதே மாதிரி உங்களுடைய நிலையான அட்ரஸ், பெர்மனெண்ட் அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பர், ஸோ அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பர், ரெஜிஸ்டர் பண்ண டேட்டு, நெக்ஸ்ட்டு ரினியூல் பண்ணக்கூடிய டேட், உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, ஓட்டர் ஐடி அதாவது நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்து சைன் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 5/1/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதிகபட்சம் சேலரி உங்களுக்கு 58,100 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் 17,700 ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 32 வயது, அதே மாதிரி பிசி எம்பிசி 34, எஸ்சி எஸ்டி 37 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதியாக பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அது 10th அப்படின்னாலே வந்து போதும். அல்லது நீங்கள் டிப்ளமோ, டிகிரி எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அனுப்பக்கூடிய அட்ரஸ் இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை நம்பர் 5, காமராஜர் சாலை, சென்னை 600005. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5/1/2024 தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அது கூட வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 8th படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கான ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். இது மாதிரி இவங்க கொடுத்துருக்கூடிய 8 வகையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வந்து தெளிவாக வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து குற்ற வழக்கு தொடர்புத்துறை நம்பர் 5, காமராஜர் சாலை, சென்னையிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.